அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த யூடியூப் சேனலில் நான் கிரியேட் பண்ண ஆப்ஷன் பையர்ஸ்க்கான பை செல் இண்டிகேட்டரை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த மணியில் ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸ்ட்ரைக் ப்ரைஸை காலையிலேருந்து பாருங்கள், இங்கேருந்து இங்கே வரைக்கும் சைட் வைஸ் கீழே வந்திருக்கு, மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வாங்கினா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அது மட்டும் இல்லை, காலையிலேயே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துருக்கு. சரிங்களா? பாருங்கள், இண்டிகேட்டர் அப்ளை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக நான் சொன்ன மாதிரி இங்கே பை சிக்னல் வந்திருக்கு, 203 ரூபாய்க்கு வந்திருக்கு. செல் சிக்னல் இன்னும் வரல. டார்கெட், ஃபர்ஸ்ட் டார்கெட் 230 ரூபா, செகண்ட் டார்கெட் 248 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட 48 பாயிண்ட்டு அக்யூரேட்டான என்ட்ரி கொடுத்துருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த அனதர் சிக்னல் பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் வந்திருக்கு. அது பாருங்கள், நேற்று ஈவினிங் வந்தது 3:10 வந்தது. எப்போ க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள், 150 வந்தது, 70 பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? டார்கெட் மெட் ஆகிட்டு. ஓகே, இந்த இண்டிகேட்டர் எந்த ஒரு ஸ்ட்ரைக்குக்குமே அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி இப்போ பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் ஒரு ரவுண்ட் வேல்யூ எடுத்துக்கிட்டேன். இண்டிகேட்டர் அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், இங்கே பை சிக்னல் வந்திருக்கு. இந்த டார்கெட் இந்த இதை தொடறதுக்கு முன்னாடி தொடலை, ஆக்சுவலாக தொடலை. ஆனால் செல் பார்த்தீங்கன்னா 9992. இதுக்கும் பைக்கும் செல்லுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு 18 பாயிண்ட் தான் லாஸ், 16 பாயிண்ட் தான் லாஸ் ஆகுது. ஹியூஜ் லாஸ் ஈஸியாக நம்ம இண்டிகேட்டரில் அவாய்ட் ஆயிரும். நம்ம இண்டிகேட்டர் எப்பயுமே ஹியூஜ் லாஸ் கொடுக்கவே கொடுக்காது. அடுத்து இன்னொரு சிக்னலில் பார்த்தீங்கன்னா வந்த ப்ரைஸ் அரௌண்டு 985லேருந்து ஒரு 60 பாயிண்ட் வரைக்கும், 50 பாயிண்ட் வரைக்கும் அழகாக கொடுத்துட்டு பாருங்கள். இது டார்கெட், ஃபர்ஸ்ட் டார்கெட். இந்த லைன் அழகாக மீட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம இண்டிகேட்டரோட ஸ்பெஷாலிட்டி. இதுதான். லாஸஸ் வந்தால் ரொம்ப மினிமமாக இருக்கும், ப்ராஃபிட் வந்தால் வெரி ஹையாக இருக்கும். கரெக்டான என்ட்ரி, கரெக்டான எக்ஸிட். ஸோ ஓகே, அதுதான் நம்மளுடைய மெயின் எய்ம். இன்னொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சென்செக்ஸில் எடுத்து காட்டுறேன். ஓகே, ஒரு பை ஒரு செல் தான் வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் லாஸ். சப்போஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு பை என்ட்ரி இந்த ஸ்ட்ரைக்கில் கிடைக்கலன்னா வேறு ஸ்ட்ரைக்கில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட் டைமில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணி நம்ம செக் பண்ணணும் எங்கே பை என்ட்ரி வருதுன்னு. சரிங்களா? கண்டிப்பாக வேறு எதுலையாச்சும் ஒரு பை என்ட்ரி வந்திருக்கும். ஆக்சுவலாக நான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டேன், பை என்ட்ரி வரல. ஆனால் இது ஒரு பை தான். சரிங்களா? இங்கே டார்கெட் மெட்டாக இருக்குது, இது சிக்னல் வரல ஆக்சுவலாக. இருந்தாலும் இதில் 20 ரூபீஸ்க்கு மேலே, 20 பைசாக்கு மேலே, பாயிண்ட்ஸ்க்கு மேலே லாஸ் கிடையாது. இது நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு 20 பாயிண்ட்டுக்கு மேலே லாஸ் கிடையாது. 20 × 20 400 பாயிண்ட், 400 ரூபாய் தான் லாஸ். சரிங்களா? ஆனால் ப்ராஃபிட் வரும்போது ரொம்ப ஹையாக வரும். சரிங்களா? இப்போ புட் சைடு பார்த்தாலும் அதே தான். டவுன் ட்ரெண்டு, பை சிக்னல் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இந்த இண்டிகேட்டரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா எனக்கு பிங் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இது எக்ஸாக்டாக ஒரு டார்கெட்டில் நமக்கு பை வருது. டார்கெட்டில் பை வந்தால் நம்ம என்ட்ரி ஆக மாட்டோம். என்ட்ரி ஆனாலுமே ஹியூஜ் லாஸ் கிடையாது. டார்கெட்டில் ஒரு பை வந்தால் நம்ம என்ட்ரி ஆக மாட்டோம். இங்கே பாருங்கள், 791, 783 டார்கெட் வந்துருச்சா? அப்போ நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணக்கூடிய என்ட்ரி. இதுக்கு மேலே வந்தால் நம்ம என்ட்ரி ஆயிடுவோம். ஓகே, நன்றி.